போன மற்றும் பல எபிசோடு February 27th அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் சில டாபிக்ஸ்லாம் இருந்தது பேசுகிறதுக்கு. பட் கொஞ்சம் ரெலவன்ஸ் போயிடுச்சுங்கிறனால டக்குன்னு அதை பேச முடியல. ஸோ அடுத்த டாபிக் வரும்போது நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு. இதுக்கு நடுவில் குட் பேட் அக்லி ரிவ்யூவில் புதுசாக ஸ்டூடியோ செட்டப் பற்றி நான் வந்து அடுத்த மற்றும் பல எபிசோடில் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வேறு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன்னா. அப்போ அதுக்கப்புறம் நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்டில் வந்து மற்றும் பல எபிசோட் வரவே இல்லையா, ஸ்டூடியோ பற்றி நீங்கள் சொல்கிறேன்னு நீங்கள் சொல்லவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டே இருந்தாங்க. சரி ஓகே, அதை பற்றி சொல்லுவோம் முதல்ல அப்படின்ட்டு முதல்ல இன்றைக்கி வந்து அந்த டாப்பிக்கை வச்சு நான் என்னன்றதை கிளியர் பண்ணிடுறேன். ஸோ அது ஸ்டூடியோ ஷூட்டிங்கிறது அது ஒரு சின்ன கொலாபரேஷன். இப்போதைக்கு ஃபார் டைம் பீயிங் பெர்மனெண்ட்டாக கிடையாது. வாரத்துக்கு 1-2 வீடியோஸுங்கிற மாதிரி ஸ்டூடியோவில் போய் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு சின்ன கொலாபரேஷனாக ஆரம்பிச்சிருக்கோம். டிங் லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட. ஆக்சுவலாக அவங்க இதுக்காகலாம் என்ன அப்ரோச் பண்ணல. ஆக்சுவலாக வேறு ஒரு விஷயத்துக்காக அவங்களுடைய கம்பெனியில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் ஒன்று இருந்தது. ஸோ அது ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ நல்ல ஃப்ரெண்ட்லியாக எல்லோரும் பேசி ஸோ ஒரு நல்ல சிங்க் இருந்தது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இப்படி ஒரு ஐடியா ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, ஒரு க்ரியேட்டிவ் ஏஜென்சி. அவங்க பயங்கர க்ரியேட்டிவான ஒரு டீம் வச்சுருக்காங்க. அவங்க அட்வர்டைசிங், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், பிராண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுற ஒரு டிஜிட்டல் ஏஜென்சி அவங்க. ஸோ அப்படி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணலாம், வாரத்துக்கு 1-2 வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். போக போக ஏதாவது புதுசாக அதை கூட நம்ம ஏதாவது தனியாக ஒரு ஷோ மாதிரி கூட ஆரம்பித்து பண்ணலாங்கிற ஒரு பிளான் எல்லாமே இருக்காது. நம்ம சேனல் தான், வேறு எது சேனல் இல்லை, நம்ம சேனல் தான். சரி பார்ப்போம். ஸோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால டூ சூன், ஏன்னா ஒரு 3 மாதம் தான் ஆயிருக்கு. ஸோ அந்த 3 மாதத்தில் நிறைய வீடியோஸும் நான் பண்ணல, ரொம்ப செலக்டிவாக தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ மேற்கொண்டு அது எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் இன்றைக்கி மற்றும் பல எபிசோடோடைய முக்கியமான அஜெண்டா என்ன அப்படின்னா, நான் தம்பட்டை அடிச்சுக்க போகிறேன். என்னை பற்றியே நான் பேச போகிறேன். அஃப்கோர்ஸ் எல்லா மற்றும் பல எபிசோட்லேயும் என்னுடைய அனுபவங்களை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் என்னை பற்றி நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் பற்றியும் கொஞ்சம் பெருமையாக பீத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. இதை வச்சு நான் ஆக்சுவலாக முதலே டிசம்பர் மாதமே நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான காரணம் இருக்குது, நான் என்னென்னு சொல்கிறேன். பட் அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த டைமில் ஏதோ நான் சில தடங்கள்லாம் வந்து என்னால் பண்ண முடியல. அதனால் இப்போ அதை டாப்பிக்கை வச்சு நம்ம இப்போ அந்த டாபிக் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை பேசலான்ட்டு. ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நம்ம புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய நம்மளை பற்றி தெரியாது, நம்மளுக்கும் அவங்கள பற்றி நிறைய தெரியாது. கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் நம்ம சில விஷயம் சொல்ல ஆரம்பிப்போம். அவங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஆச்சரியம், இதெல்லாம் இவங்க வந்து இப்படிலாம் விஷயம்லாம் பண்ணுறாங்களா, இப்படி வேலையெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா. அப்படி கொஞ்சம் உங்களை ஆச்சரியப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை, சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். என்னென்னா முதல்ல ஏன் டிசம்பர் மாதம் அப்படின்னு, டிசம்பரில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பர்த்டே வந்துச்சு. அப்போ கூலி படத்தோடைய ஒரு சின்ன டீசர் மாதிரி ஒன்று இது பண்ணாங்க. சிக்கிட்டு வைப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து டி ராஜேந்திரோடைய அந்த ஒரு வாய்ஸோடு தான் அந்த பாட்டை வந்து அதை வச்சு தான் ஒரு டப் ஸ்டெப் மிக்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது பயங்கரமாக நல்லா பெப்பியாக இருந்துச்சு. ஆனால் விஷயம் என்னென்னா, எனக்கு ஆக்சுவலாக முதல்ல அது கேட்கும்போது என்னால் கேட்ச் பண்ண முடியல. ஆனால் அது வந்து ஒரு இன்டர்வியூவில் டி ராஜேந்தர் பேசின அவர் அந்த இன்டர்வியூவில் அவர் தாளம் போட்டிருக்காரு. அதை வச்சு தான் அதை சாம்பிள் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது யாரோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, அந்த இன்டர்வியூ எடுத்தது நான் தான். ஸோ பிபிசி தமிழுக்காக 2010 to 11 வந்து பிபிசி தமிழுக்காக நான் இங்கே கரஸ்பாண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் அவர் டி ராஜேந்திரோட இன்டர்வியூ ஒன்று எடுக்கிற சான்ஸ் ஒன்று கிடச்சிது. ஸோ அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அது வந்து ரேடியோக்கான இன்டர்வியூ தான், வெறும் ஆடியோ மட்டும் தான் எங்களுக்கு தேவை. ஸோ நான் கையில் வந்து மரான்ஸ்னு ஒரு ரெக்கார்டர் வச்சுருப்பேன். அதில் தான் எல்லா இன்டர்வியூஸும் அதில் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அவர் என்ன கேட்டார்னா, நான் வந்து அப்போ குரல் டிவின்னு ஒன்று வச்சுருந்தாங்க அவங்க. ஸோ நான் வந்து வீடியோ வந்து குரல் டிவிக்காக நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டு பிபிசிலையும் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வீடியோ, நாங்கள் ஆடியோன்ற மாதிரி இது பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்போ ரெக்கார்ட் பண்ண இன்டர்வியூ தான் அது. ஸோ அதில் வந்து ஒரு கை இருக்கும், ஒல்லியாக குச்சியாக ஒரு கை, ஒரு ட்ரைபாட் மாதிரியே ஒரு கை இருக்கும். அந்த கை வந்து என்னோட தான். நான் வந்து அந்த மைக்கை பிடிச்சிட்ருவேன். அதில் வந்து அவர் அந்த பாட்டை பாடியிருக்காரு, அந்த மெட்டு போட்டிருக்காரு. அந்த மெட்டை வச்சு கூலியில் ஒரு பாட்டு பார்த்தீங்களா. நான் வந்து ஒரு பெரிய ரஜினி ஃபேன். ஸோ ரஜினி ஃபேன் எனக்கு அவருடைய பர்த்டே அன்றைக்கி இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து அன்றைக்கி ஸ்டேட்டஸ்லாம் வேறு போட்டிருந்தேன், ஏதோ நானே அந்த பாட்டை கம்போஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா ரஜினிக்கு தான் பர்த்டே, ஆனால் எனக்கு தான் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டேட்டஸ்லாம் போட்டு ரொம்ப பயங்கரமாக புலகாங்கி அடைஞ்சிட்டேன். ஸோ இது ஒரு மேட்டர். அந்த பள்ளிக்கூடத்து பாட டேபிள் இருக்கு பாருங்க, ஆனால் இது மாதிரி இன்னும் 2-3 பாப் கல்ச்சர் ரெஃபரன்சஸ்லையும் என்னுடைய பங்கு இருக்குது அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெருமை, வேறு ஒன்றும் இல்லை. பிபிசி வேலை முடிச்சதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணது சன் டிவியில். 2012 to 13 வந்து சன் டிவியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சன் டிவியில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ஒன்று பண்ணாங்க அவங்க, சூரிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எங்களோட டீம் தான் அதை ரீபிராண்ட் பண்ணோம். வணக்கம் தமிழகம்னு இருந்தது, அதை சூரிய வணக்கம்னு ரீபிராண்ட் பண்ணி எங்கள் டீமில் ஆளுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு செக்மெண்ட்ன்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டோம். அதில் விருந்தினர் பக்கம் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் இருந்துச்சு. அதை வந்து நானும் பரத் அப்படிங்கிற இன்னொருத்தர் தான் அந்த ஷோவுக்கான ப்ரொடியூசர். ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஷோ வந்து கொஞ்சம் தப்பான ரீசன்ஸும் சொல்ல முடியாது, என்ன சொல்ல, இன்ஃபேமஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லலாம்.
ஏன்னா லிங்குசாமியோட இன்டர்வியூ ஒன்று அதில் இருந்தது. அதில் வந்து அவர் வந்து அஞ்சான் ரிலீஸுக்கு முன்னாடி பேசியிருப்பார், நான் கற்றுக்கிட்ட மொத்த விதியும் இறக்க போகிறேன், நானே அப்படி டியூன் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசினா அது பயங்கர என்னவோ அது யார் கட் பண்ணி போட்டு அது ஏன் அப்படி வைரல் ஆச்சுங்கிறது தெரில. ஸோ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் படம் நெகட்டிவ் ரிவ்யூஸ்னால அந்த விஷயத்தை எடுத்து கட் பண்ணி பயங்கரமாக அந்த டைமில் வந்து அதை போட்டு பயங்கரமாக வைரல் ஆகி இது பண்ணாங்க. ஸோ அந்த எபிசோடுக்கு வந்து நான் தான் ஷோ அந்த ப்ரொடியூசர், அப்புறம் அதை எடிட்டில் உட்காந்து பார்த்து எடிட்டர் கூட உட்காந்து எடிட் பண்ணது நான் தான் அப்படிங்கிறதுல வந்து லிங்குசாமி பார்த்தாருன்னு என்ன நினைப்பாரு தெரில. பட் இன்டென்ஷனலாக நான் பண்ணல, அது இப்படி ஆகுன்ற நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த ஒரு பாப் கல்ச்சர்லேயே என்னுடைய பங்கு இருக்குது. நான் சொன்னேன் இதுவரை கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் முழுசாக இறக்கணும்னு நினச்சேன். இந்த படம் வேறு படமாக இருக்கும் உண்மையிலேயே, சும்மா வெறும் பேட்டிக்காக நானே அப்படி டியூனாக இருக்கேன். இதுக்கப்புறம் ஃபைனலாக இன்னொரு விஷயம் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் நான் ஹிந்து தமிழில் ஒர்க் பண்ணேன், அங்கே தான் செல்ஃபி ரிவ்யூலாம் பண்ணேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே அப்பப்போ ஸ்டுடியோஸுக்கு செலிபிரிட்டிஸ் யாராவது கூப்பிட்டு வந்து நாங்கள் இன்டர்வியூஸ்லாம் எடுப்போம். கீழே ஒரு க்ரீன் மேட் ஸ்டுடியோ இருந்தது. அப்போ ஒரு இன்டர்வியூக்கு நாங்கள் வந்து பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் இருக்காருலே அவரை நாங்கள் கூப்பிட்டு வந்து நான் தான் கேமரா பின்னாடி அவருக்கு வந்து கேள்விகள்லாம் கேட்டு அவர் ஆன்சர்லாம் பண்ணார். அது 1-on-1 இன்டர்வியூ கிடையாது, அவர் மட்டும் சோலோவாக கேமராவை பார்த்து பேசுகிற மாதிரியான ஒரு இன்டர்வியூ தான். அதில் அந்த இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரை வந்து நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பேன். அவர் வந்து சப்ஸ்கிரைப் சொல்ல வராமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதில் வந்து இப்போ ஆக்சுவலாக அதை மட்டும் நிறைய பேர் கட் பண்ணி போட்டிருக்காங்க. பின்னாடி என்னோட வாய்ஸ் வரும். இந்த ஹிந்து தமிழ் யூடியூப் சேனலுக்கு, இந்த இந்து தமிழ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அப்படின்னா அவர் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக இல்லைங்க வரலங்க அப்படின்னு சொல்றார். அது வந்து ரொம்ப அது எனக்கு அதாவது அந்த பாயிண்ட் வரைக்கும் பயங்கரமாக நானும் கூட அவர் வந்து ட்ரால் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் நேரில் பார்த்துட்டு அவர் வந்து இது மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து அதை வந்து இல்லைங்க எனக்கு வரல அப்படின்னு ரொம்ப ஜாலியாக சொல்லிட்டு போகும்போது அவர் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு. பரவாயில்ல, இது வந்து ரொம்ப அசால்ட்டாக அவர் சொல்லிட்டு போகிறாரு, இதை பற்றி அவர் ரொம்ப இதுவாக நினச்சிக்கல, இன்ஃபீரியராக நினச்சிக்கலான்னு பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஸோ அந்த விஷயத்தை சென்னை 28 Part 2ல் மிர்ச்சி சிவா கேரக்டருக்காக வெங்கட் பிரபு யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ நீங்கள் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பரவாயில்லையே, நம்மளால் ஒரு விஷயம் வந்து பாப் கல்ச்சரில் வந்து பயங்கர பாப்புலர் ஆகி அது படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. வேறு ஏதாவது இது மாதிரி பாப் கல்ச்சர் சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா என் வாழ்க்கையில் இப்போது யோசிச்சு பார்த்தா டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. வேறு ஏதாவது ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா நான் அப்புறமா சொல்கிறேன், யோசிச்சு சொல்கிறேன். ஓகே. அண்ட் கொஞ்சம் அப்படி சீரியஸான டாபிக் உள்ள நுழைஞ்சு நம்ம வந்து அதை பற்றி கொஞ்சம் லைட்டாக பேசிட்டு இந்த மெட்ரோபல் எபிசோட முடிச்சுக்கலாம். என்னன்னா பைனரியான ஒப்பீனியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க. படம் வந்து ரிவ்யூவில் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ரிவ்யூ இல்லைனா என்னென்னா பேசினது நல்லா இருக்கா நல்லா இல்லையா மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படி சொல்ல முடியாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து மைக்க நீட்னா தியேட்டர் வாசலில் எதாவது சொல்ல போகிறாங்க. நீங்கள் ரிவ்யூ வந்தீங்கன்னா ரிவ்யூன்னு பார்க்க வரும்போது ஒரு படத்தில் என்னெல்லாம் நல்லா இருக்குது என்னெல்லாம் நல்லா இல்லைன்னு எல்லாமே சொல்லணும். அதாவது ரொம்ப ரொம்ப ஆகச்சிறந்த படம்னு சொல்லும்போது கூட அதில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப சுமாரான படம் அப்படின்னு சொல்கிற படங்களில் கூட ஏதாவது ஒரு 2-3 விஷயம் நல்லா ரொம்ப சின்சியராக அவங்க பண்ணியிருப்பாங்க, ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ற மாதிரி. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது தான் ஒரு ரிவ்யூவருடைய முக்கியமான வேலை. ஸோ நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற பைனரியான ஒப்பீனியன் சொல்லவே முடியாது. பட் இப்போ நான் பேசுறது அது கிடையாது. பைனரியான ஒப்பீனியன் கேட்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ட்ரெண்டு, நம்ம என்ன சொன்னாலுமே அதை பைனரியாக மட்டுமே புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனையை வந்து ஆஃப் லேட் நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். முக்கியமாக நம்மளுடைய ரிவ்யூஸில், கமெண்ட் செக்ஷனில், தென் ஜென்ரலாக சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா ஒரு விஷயம் சொல்லும்போது அது என்ன முதல்ல ஃபுல்லாக சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பொறுமையாக உட்காந்து கேட்குறது இல்லையோ பார்க்குறது இல்லையோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது. இந்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதாவது சொன்னதுக்கு இல்லாமல் சில விஷயங்கள் இருக்கும், சில இதெல்லாம் இம்ப்ளை பண்ணியிருப்பாங்க, அது நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் சொல்லுவாங்க. சில இடங்களில் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸுங்கிறது தப்பு தான், ஆஸ் இட் இஸ் புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த மாதிரியான ரிவ்யூஸில் வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் சில ரிவ்யூஸ் கொடுக்கும்போது ஒரு 1-2 வரிகளில் வந்து சில விஷயங்களை கன்சைஸ் பண்ணி சொல்லும்போது ஓகே அது ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படிங்கிறத வந்து ப்ராப்பராக புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இல்லையோன்னு தோணுது. அஃப்கோர்ஸ் பிளாக் அண்ட் ஒப்பீனியன்ஸுங்கிறது தப்புலாம் கிடையாது. அது வந்து ஒரு சில இடங்களில் ஒரு சில கான்டெக்ட்ஸில் அது ஓகே தான், நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டிசிஷன் எடுக்கலாம், அதை கேட்டு டக்குன்னு இப்போ சொல்லிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் மட்டுமே அது நல்லதாக இருக்குமே தவிர பொதுவாக அதுவும் ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஒப்பீனியன் பைனரியாக ஒன்று இதுவா அதுவா அப்படி இருக்கா ஃபாரா அகேன்ஸ்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா ஆக்சுவலாக அதுக்கு உங்களுக்கு ப்ராப்பரான ஒப்பீனியன் கிடையாது. ஏன்னா ரியாலிட்டியில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது. ரியாலிட்டியில் வந்து இது நல்லது கெட்டது இப்போ குட் பேடுன்ற மாதிரி பைனரியாக கிடையாது. கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே ஒரு கிரே ஏரியா ஒன்று இருக்கும். அதுதான் நம்ம வந்து அங்கே தான் மேபி அந்த சம்டைம்ஸ் கிரே ஏரியா தான் ட்ரூத்தே இருக்கும். ஸோ அதனால் அதை தேடி தான் நம்ம போனோமே தவிர
அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணுமே தவிர ஜஸ்ட் இதை மாதிரி மட்டுமே புரிஞ்சுக்கிறது நம்மளுடைய நோக்கமாக இருக்கவே கூடாது. தென் நம்மளுடைய மைண்டை இப்போ வந்து ஷார்ட் கண்டென்ட்டுக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி வயர் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் அதுவும் ஷார்ட்டாக கன்சியூம் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து அதை நம்ம ஸ்க்ரால் பண்ணுறதுனாலையோ முக்கியமாக சோஷியல் மீடியாவில் நான் சொல்கிறேன். அதனால் வந்து பொறுமையாக ரிவ்யூ உட்காந்து கேட்குறதோ என்ன சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது டக்குன்னு ஞாபகம் சின்னஸ் ரிவ்யூ தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா சின்னஸ் ரிவ்யூவில் நான் ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தேன், இது எல்லாருக்குமான படம் கிடையவே கிடையாது. இது வந்து இப்படி ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸை தர படம். இது ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு பயங்கர உலக சினிமாவா, பயங்கர ஒரு அற்புதமான சினிமாவா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இல்லைனா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் அதை பார்த்த மாதிரியே தெரில. அது ரிவ்யூ கீழே வந்து நல்லாவே இல்லை, நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, இந்த படம் போய் நல்லா இருக்கு சார்ப்பா, நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதை தாண்டி அந்த நிறைய சொல்லியிருக்கேன் அந்த ரிவ்யூவில். அதை யாருமே படிக்கலையே, அதை யாருமே கேட்கலையே அப்படின்னு கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது எனக்கு. ஜஸ்ட் இதுவா அதுவான்ற ஒப்பீனியன் மட்டுமே தேடிட்டே இருக்கும்போது தாட்ஃபுல்லான கான்வர்சேஷன் அப்படிங்கிறது அங்கே டெவலப் ஆகவே ஆகாது. ஒரு ப்ரொடக்டிவான ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறதும் இருக்கவே இருக்காது அங்கே. அண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதை பற்றின ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதை வந்து நம்ம சொல்கிறத வச்சு அவங்களே இன்டர்பிரட் பண்ணிப்பாங்க. அந்த கன்ஃபர்மேஷன் பைஸ் மாதிரி நம்ம கரெக்டாக அதை சொல்லிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓ அப்போ இந்த விஷயம் நீங்கள் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா அப்போ இந்த படம் உங்களுக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி அப்படி முடிவு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த படம் வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் ஆனதுனால நம்ம சொல்கிறது வந்து இப்படி இன்டர்பிரட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அதுவுமே கூட ஆக்சுவலாக கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தான். ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒப்பீனியன்ஸை வந்து சொல்கிறதுக்கும் நிறைய பேர் தயாராக இல்லை, கேட்கறதுக்கும் நிறைய பேர் தயாராக இல்லை. எல்லாரும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. பட் காம்ப்ளெக்ஸான ஒப்பீனியன்ஸை முன்வைக்கும் போது தான், அதை பற்றி நம்ம விவாதிக்கும் போது தான் ஒரு மெச்சூரிட்டிங்கிற ஒரு லெவலுக்கு நம்மளால் போக முடியும். ஓகே இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அட்லீஸ்ட் நம்ம வந்து அதை ஒத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது, ஸோ இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக கூட நம்ம எல்லாம் யோசிக்க முடியும், சில பேர் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம தெரிஞ்சிக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும். அதை நம்ம ஒத்துக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. பட் இருக்குது அப்படி ஒரு விஷயம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் எல்லாத்தையுமே விவாதமாகணும், எல்லாத்தையுமே ஆர்கியூ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தான் ஒரு விஷயத்தை பார்க்குறதே. சரி இதுக்கு நம்ம என்ன கவுண்டர் கொடுக்கலாம், இதுக்கு என்ன நம்ம மீம் ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அதை வந்து கேட்டு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ் அந்த ஒரு ஸ்டேஜையே தாண்டி டக்குன்னு வந்து ஒரு விஷயம் பார்த்த உடனே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். அது இமீடியட்டாக நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், என்ன கலாய்க்கலாம், என்ன ட்ரால் பண்ணலாம், ஆர் என்ன நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அதுக்கு வந்து பயங்கரமாக வந்து ஒரு கவுண்டர் ஆர்கியூமெண்ட் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல தான் டக்குன்னு நம்மளுடைய மைண்டு போகுதே தவிர அது என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடக்டிவாக ஒரு ஆர்கியூமெண்ட்டை உருப்படியாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லவே இல்லை. இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் பக்கமே போகாமல் எல்லாத்தையுமே ஒரு வார்த்தை போரா மாற்றாமல் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா நுவான்ஸ்டான புரிதல் நோக்கி தான் நம்ம போனோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். ஒரு சொசைட்டியாக நம்ம அப்படி தான் டெவலப் ஆகணும்னு எனக்கு இது பெரிய மெசேஜ் மாதிரிலாம் ஃபீல் ஆகலாம். ரொம்ப சாதாரணமான அடிப்படையான விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். பயங்கரமாக வந்து ஐ திங்க் லெவலில் நான் சொல்ல. அதனால் வந்து ரொம்ப ஓவராக இது வந்து ஓவராக புரிஞ்சிக்க வேண்டாம். அது எம்ஏ ஃபிலாசபி ரேஞ்சுக்கு புரிஞ்சுக்க வேண்டாம். ரொம்ப சாதாரணமாக பேசிக் லெவலில் சொல்கிறேன். ஸோ நுவான்ஸ் திங்கிங் அட்லீஸ்ட் கேட்டுக்கிறதுக்காக நம்ம ரெடியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளும் அது மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிப்போம். அண்ட் முக்கியமாக இந்த ஷார்ட்டர் ஃபார்மேட்லேருந்து கொஞ்சமாக நம்ம விலகி வருது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் லாங்கர் ஃபார்மேட்ஸில் ஏன்னா புக்கு படிக்கிற எவ்வளோ பேர் புக் படிக்கிறீங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக புக்கு படிக்கலாம் உட்காந்து. பாட்காஸ்ட்லாம் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சினிமா கிசு பாட்காஸ்ட்டோ அந்த மாதிரிலாம் கேட்காம கொஞ்சம் டீட்டெயிலாக மீனிங்ஃபுல்லான பாட்காஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமோ 20 நிமிஷமோ அந்த மாதிரியான பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலாம். இன்டர்வியூஸும் பெரிய இன்டர்வியூஸாக நீங்கள் பார்க்கலாம். சின்ன ஷார்ட்ஸாக மட்டுமே பார்க்காம. ஏன்னா எல்லா இன்டர்வியூஸ் என்ன பண்ணுறாங்க, இன்டர்வியூவும் எடுத்துகிட்டு அடுத்த ஒரு வாரத்தில் சின்ன துண்டாக போட்டு அந்த 60 நிமிஷம் இன்டர்வியூ வந்து ஒரு 60 ஷார்ட்ஸாகவும் போட்டுறாங்க. அது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் நம்மளுடைய கேள்வியாகவுமே கூட உனக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, உனக்கு இது வந்து நீ ஃபாராக இருக்கே அகேன்ஸ்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்காம ஏன் அப்படி இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கும் போது இன்னும் பெட்டரான ஆன்சர்ஸ் வரும் நான் நினைக்கிறேன். அண்ட் தொடர்ந்து என்னுடைய ரிவ்யூஸ் நான் சொல்லிட்டு வர விஷயம் என்னன்னா அக்ரி டு டிஸ்அக்ரி அப்படிங்கிறது தான். என்னுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன்லையுமே அது இருக்கும். நீங்கள் எல்லா ரிவ்யூவும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட ஒப்பீனியனோட ஒத்து போகணும்னு அவசியமே கிடையாது. பட் உங்களுக்கு ஒத்து போகல அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு விஷயம் ஒத்து போகலைங்கிறத உங்களுடைய ஒப்பீனியனோட அலைன் ஆகலாலும் நீங்கள் ஒத்துக்கோங்க அப்படிங்கிறத தான் நான் ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு வரேன். இப்பயும் திரும்ப அதை தான் நான் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா ஆஃப் லேட் நான் பார்க்குற விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவலையாக இருந்தது. எதுக்கு நம்ம இப்படி வந்து இப்படியார ஒரு ஜட்மெண்ட் மோட்லேயே எல்லாம் சுற்றிகிட்டே இருக்காங்க, கொஞ்சம் எரிச்சலாகவே இருக்கே அப்படின்னு. அதை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டேயாவது நம்ம சொல்லுவோமே, நம்மளுடைய சேனலில் பார்க்குறவங்க கிட்டேயாவது நம்ம சொல்லுவோமே அப்படிங்கிறதுக்காக இதை நான் ஷேர் பண்ணேன். ஸோ இது அவ்வளவே இந்த மற்றும் பல எபிசோடில் நான் பேசணும்னு நினச்சது. ஆக்சுவலாக அடுத்த எபிசோடில் வந்து கண்டென்ட் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நீயா நானால வந்து ஃபிலிம் ரிவ்யூவர்ஸ் வாசஸ் நாட், அதாவது அப்படி சொல்லணும், நான் வாசஸ் சொல்லக்கூடாது, ஃபிலிம் ரிவ்யூஸுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க ஃபிலிம் ரிவ்யூ பண்ணுறவங்கன்னு 2 தரப்புக்கும் ஒரு நீயா நானா எபிசோட் ஒன்று போய் இது பண்ணிட்டு வந்தேன், அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அது பெருசாக வந்து ப்ரொடக்டிவாக நான் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அதில். பட் அந்த எபிசோட் ஏர் ஆகட்டும். அந்த எபிசோட் ஏர் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் மேபி வேணால் அடுத்த மற்றும் பல எபிசோடை நம்ம ஷூட் பண்ணுவோம். ஓகே, பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.